ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சினி ஸ்போர்ட்ஸ் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு எக்ஸைட்டிங்கான மேட்சோட ஒரு ப்ரிவியூவை தான் பார்க்க போகிறோம். ஸோ எஸ், ஐசிசி மென்ஸ் T20 வேர்ல்டு கப் 2024 செமிஃபைனல் 2 இந்தியா விசஸ் இங்கிலாந்து. ஒரு பரம எதிரி, பரம ஆப்போனண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்தியா விசஸ் இங்கிலாந்து இந்த மேட்ச் செமிஃபைனல் அப்படின்ற ஞாபகம் வந்தோடனே நம்மளுக்கு வர ஒரே ஞாபகம் அந்த 2022 நடந்த செமிஃபைனல் தான். ஸோ எஸ், 168 அடிப்பாங்க இந்தியா. அது வந்து பார்த்திங்கன்னா 16 ஓவர்லேயே ஓப்பனிங் பேர் எடுத்த பட்லரும் ஹில்ஸும் மட்டுமே 10 விக்கெட் டிஃப்ரென்ஸில் செமிஃபைனலில் ஒரு தூசி தட்டுற மாதிரி இந்தியாவை தட்டிட்டு போயிருப்பாங்க. ஸோ அந்த மேட்சை வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஃபேன்ஸால் மறக்கவே முடியாது. ஸோ இந்தியாவை பீட் பண்ணி ஃபைனல் போய் அவங்க அந்த வருஷம் வந்து சாம்பியன்ஸ் ஆனாங்க. ஸோ அதுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு ரிவெஞ்ச் கொடுக்கறதுக்கு ஏற்ற ஒரு மேட்ச்சு ஏற்கனவே ஆஸ்திரேலியாவுக்கு கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ இது ஒரு நல்ல சான்ஸ்னு சொல்லலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸோ வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கிரிக்கெட் பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். ஸோ எஸ் கைஸ், ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்தியா விசஸ் இங்கிலாந்து அப்படின்னு சொன்னாலே பெரிய பெரிய பிளேயர்ஸு அண்டு பெரிய பெரிய தலைங்க மோதுறது, ஃபேஸ் ஆஃப் நடக்கும், அதுதான். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மழையும் குறுக்கில் வரத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ வெஸ்ட் இண்டீஸ் கயானாவில் தான் இந்த மேட்ச் நடக்குது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும், இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 70% ரெயின் வரத்துக்கான ஒரு சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது எப்படின்னு தெரியல. மேபி மேட்ச் நடக்கும்போது ரெயின் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் இண்டீஸில் மழை வந்து வரும். பட் ஆனால் அவங்களுடைய அந்த சிஸ்டம் வந்து எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ உடனே டக்குன்னு மேட்ச், ஏன்னா இந்த செமிஃபைனல் 2க்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வ் டேவும் இல்லை. ஸோ ஏன்னா அடுத்த நாளுக்கு வந்து அங்கே இருக்கபடி பார்த்திங்கன்னா சனிக்கிழமை நம்மளுக்கு இங்கே வந்து ஃபைனல் நடக்க போகுது. ஸோ அடுத்த நாளும் வைக்க முடியாது. ஏன்னா ரிசர்வ் டே வந்து பார்த்திங்கன்னா செமிஃபைனல் 1க்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ செமிஃபைனல் 2க்கு ரிசர்வ் டே இல்லைன்றதுனால ஸோ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 7 hours 30 minutes கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எப்படியாச்சும் 2 டீமும் வந்து பேட்டிங் ஆடி பவுலிங் ஆடி ரிசல்ட் வந்துடணும். அப்படி ரிசல்ட் வராத பட்சத்தில் ஸோ லீகில் வந்து டாப் பிளேஸ் பிடிச்சி இந்தியா வந்து ஃபைனலுக்கு போவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மேட்சோடைய வெதர் அனலிஸ்ட் வந்து இதுதான். ஸோ 70% வந்து மழை வரத்துக்கான சான்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ மழை வந்து வாஷ்ட் அவுட் ஆனால் இந்தியா வந்து குவாலிஃபை ஆகும், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்தியா விசஸ் இங்கிலாந்து ஃபேஸ் ஆஃப் பார்க்கும்போது கண்டிப்பாக பட்லர் அண்டு பில் சால்ட் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எதிராக கண்டிப்பாக வந்து ஹர்ஷ்தீப் அண்டு ஜஸ்பிரித் பும்ரா இவங்க 2 பேரும் கொஞ்சம் டஃப் கொடுப்பாங்கன்னு சொல்லணும். ஏன்னா வந்து பட்லருக்கு பும்ராவை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஐபிஎல்லே நிறைய பார்த்துருக்கோம். ஸோ மும்பை இந்தியன்ஸை வந்து பட்லர் போட்டு அடிக்காத மேட்சே இல்லை. ஸோ பும்ரா வரும்போது பட்லர் கொஞ்சம் அடிப்பார் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஆனால் பும்ரா இப்போ இருக்க கரண்ட் ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக டேக் ஆன் பண்ணுவார் நம்ம பட்லரை. அதே மாதிரி பட்லருக்கு வந்து ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீமர் ஒரு வீக்னஸ் இருக்குது. ஸோ அதனால் ஹர்ஷ்தீப் வந்து கண்டிப்பாக சான்ஸ் எடுப்பார். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங்கில் ஒரு ஃபேஸ் ஆஃபு. இன்னும் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா மிடில் ஓவரில் வந்தீங்கன்னா நம்ம குல்தீப் யாதவ் இருக்கார். ஸோ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஜானி பேஸ்டோ, லியாம் லிவிங்ஸ்டன் அண்ட் மொயின் அலி இவங்க எல்லாமே ஸ்பின்னை டேக் ஆன் பண்ணுறாளுங்க. ஸோ ஜடேஜா அண்டு அக்ஷர் பட்டேல், ஸோ கண்டிப்பாக இவங்க 2 பேரும் 2 ஓவர் தான் போடுவாங்க. அண்டு குல்தீப் வந்து 4 ஓவர் போடுவார். ஸோ ஹர்திக் பாண்டியா போல் 4 overs போட்டுருவார். அண்டு இவங்க எல்லோரும் இந்த மாதிரி போட்டு மேட்சை வந்து 20 overs ஆக்கிடுவாங்க. அண்டு இங்கிலாந்து சைடில் அப்படியே வந்தோம்னா ஆர்ச்சர் விசஸ் நம்ம ரோஹித் சர்மா அண்ட் ஆர்ச்சர் விசஸ் கோலி, ஆர்ச்சர் விசஸ் ஸ்கை, இந்த பேட்டில்லாம் கண்டிப்பாக நான் எதிர்பார்க்குறேன் பார்க்குறதுக்கு. ஸோ கண்டிப்பாக ரோஹித் சர்மா ஒரு நல்ல ஃபார்மோடு வராரு. அவர் கண்டிப்பாக அதை கேப்பபிலேட் பண்ணுவார்னு நினைக்கிறேன். அண்டு கோலி முக்கியமான மேட்சுங்க இது. ஸோ இந்த மேட்ச்சு கண்டிப்பாக மனுஷன் அடித்து கொடுத்தாருன்னா இந்தியாவுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குதுன்னு கூட சொல்லலாம் ஃபைனல் போகிறதுக்கு. மேபி ஃபைனல் போனால் சவுத் ஆஃப்ரிக்கா இல்லைனா ஆப்கானிஸ்தான் 2 டீம் வருவாங்க. ஸோ இது ஒரு பர்ஃபெக்ட் சான்ஸ்னு சொல்லலாம் இந்தியா வந்து கப்பை லிஃப்ட் பண்ணுறதுக்கு. ஸோ 11 years கழிச்சு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா ஐசிசி ட்ராஃபியை லிஃப்ட் பண்ணுவாரான்றது நாளைக்கு தெரிஞ்சிடும். இன்றைக்கி நைட்டு தெரிஞ்சிடும். நான் அந்த நிலைமையில் இருக்கேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் ஆஃபு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம
ப்ரிடிக்ஷனுக்கு போயிடலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மேட்ச் வந்து இந்தியா 50% ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்டு இங்கிலாந்து 49% வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்டு மீதி 1% ஏன்டா வச்சுருக்கு அப்படின்னு கேட்டால் ரெயின் தாங்க. ஸோ இந்த மேட்ச்சில் வந்து 70% ரெயின் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்றாங்கன்றதுனால ஸோ நோ ரிசல்ட்டுக்கு வந்து நான் ஒரு 1% சான்ஸ் கொடுக்குறேன். ஸோ அது நோ ரிசல்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்தியா தான் குவாலிஃபை ஆவாங்க. ஸோ அந்த 1% கூட 0.001% தான். ஸோ அதனால தான் நான் வந்து 1% அந்த 1% ஹையராக நான் வந்து சான்ஸ் அதிகமாக இந்தியாவுக்கு இருக்குதுன்றதுனால 50% கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரீம் லெவல் ப்ரெடிக்ஷன் உள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் கண்டிப்பாக எடுத்துங்க. பண்ட்டையும் எடுத்துக்கோங்க அண்டு பட்லரையும் எடுத்துக்கோங்க. அண்டு பேட்டிங்கில் வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபில் சால்ட் வந்து அடிப்பார். ஃபில் சால்ட் அண்டு கோலி ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் இந்த மேட்ச் கோலி அடிப்பாருன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கோலி எடுக்கலாம். அண்டு கோலி ஜானி பேர்ஸ்டோ கண்டிப்பாக அடிப்பாருங்க. ஏன்னா குல்தீப் யாதவ் அவர் கண்டிப்பாக டேக்கன் பண்ணுவார். ஸோ பேர்ஸ்டோ அண்டு ரோஹித் சர்மா அண்ட் ஃபில் சால்ட் இவங்க 3 பேர் தான் நான் எடுக்கிறேன். சூரியகுமார் எடுக்கிறதுனால இருக்கலாம். நீங்கள் வந்து ஆல்ரவுண்டர் ஒருத்தர் கம்மி பண்ணிக்கிட்டு. ஸோ பவுலர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜோஃப்ரா ஆர்ச்சர் அண்டு ஜஸ்பிரித் பும்ரா அண்டு குல்தீப் யாதவ் எடுத்துக்காக மறந்துடாதீங்க. கண்டிப்பாக விக்கெட் எடுப்பார் இந்த மேட்ச்சு. ஸோ குல்தீப் யாதவ் அண்ட் ஹர்ஷ்தீப் சிங் 4 பவுலரோட போகிறதுனா நீங்கள் தாராளமாக போகலாம். 4 பவுலர் 2 ஆல்ரவுண்டர் 3 பேட்ஸ்மேன் 2 விக்கெட் கீப்பர் இந்த மாதிரி கூட போகலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் மொயின் அலி அண்டு லியாம் லிவிங்ஸ்டன் இருக்காங்க. ஸோ நீங்கள் லியாம் லிவிங்ஸ்டன் வந்து ஓவர் போடுவார். பட் நீங்கள் மொயின் அலியை கூட எடுக்கலாம். ஸோ வந்து உங்கள் சாய்ஸ் தான். கண்டிப்பாக ஹர்திக் பாண்டியா எடுத்துக்கோங்க. அண்டு ஸோ இதுதான் ட்ரீம் லெவல் ப்ரெடிக்ஷனை பொறுத்த வரைக்கும். ஸோ கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து கண்டிப்பாக ஹர்திக் பாண்டியாவை வந்து கேப்டனாக போடுங்க. அண்ட் வைஸ் கேப்டனாக மொயின் அலி ஆர் சாம் கரன், மேபி ஜோஸ் பட்லரை கூட போடலாம். நீங்கள் ஜோஸ் பட்லரும் ஃபார்மில் இருக்கார். அண்டு ரோஹித் சர்மா மோஸ்ட் ப்ராபப்ளி நீங்கள் வந்து ஆல்ரவுண்டரை வந்து கேப்டனாக போட்டு ஒரு பேட்ஸ்மேன் இல்லைனா ஒரு நல்ல விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேனை வைஸ் கேப்டனாக போடுங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கும் பாயிண்ட்ஸ் அதிகமாக வரும். ஸோ இதுதான் கைஸ் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சினி ஸ்போர்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.